Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சர்வேயிங்கோட கிளாसेस தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம கால்குலேட் பண்றது and then என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு and ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா அப்ஜெக்டிவ் டைப்ல இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது தான். சரி வாங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ நம்மளோட வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி டாபிக் என்ன அப்படின்ற சொல்லிட்டேன். மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா அண்ட் வால்யூம் தான் நம்மளோட டாபிக். ஸோ இப்போ நம்ம சர்வேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வே பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எதுக்காக நம்ம பண்ணுறோம், அந்த ஏரியாவோட வால்யூம் வந்து ரிலேட்டிவாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சர்வேயிங் இஸ் டு அப்டைன் ரிலேட்டிவ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஏரியா அண்ட் வால்யூம். ஸோ நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸு ஆஃப்சைட்ஸு அதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு சர்வே, நீங்கள் செயின் சர்வேவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சர்வே பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஏரியா இல்லைன்னா அதோட வால்யூம் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா. ஸோ ஏரியா வந்து நீங்கள் பொதுவாக எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, அதோட ஷேப் தான். ஸோ நாம் இங்கே வந்து நம்ம ஏரியாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிஸ் கூட தான் அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு ட்ராவல்ஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிஸாக தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளான ஒரு பாலிகானல் ஷேப்பில் ஒரு ஆங்கிள்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குன்னா இது நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு சிம்பிள் ட்ரையாங்கிள் இல்லைனா ட்ரப்பிசாய்டல் அந்த மாதிரி நீங்கள் அந்த ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு ரெக்டாங்கிள் அந்த மாதிரி என்னென்ன ஷேப் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாஸை நீங்கள் பிரிச்சுக்கிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு ஷேப் தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ். அது மட்டும் இல்லாமல் சிலதெல்லாம் பிளெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், ஏரியாஸ் கேன் பி ஆல்சோ கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் த மெஷர்மெண்ட்ஸ் ஸ்கேல்ஸ் ஃப்ரம் த பிளேன் ஆர் பை த யூஸ் ஆஃப் பிளானிமீட்டர் அண்ட் பிளாட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பிளானிமீட்டர் அப்படின்றதான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒன் மார்க் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியாஸ் சொல்லியாச்சு. ஸோ ஒரு ஏரியா இருக்குது, அது நான் வந்து ட்ரையாங்கிள்ஸாக டிவிஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏரியா வந்து நான் வந்து இவ்வளோ ஏரியாஸ் நான் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் கன்வீனியன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 sides and 1 included angles இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஏரியா 1/2 AB sin θ அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த ஆங்கிள்ஸும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரையாங்கிள் தான் 2 sides இருக்குது அண்ட் ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற ட்ரையாங்கிள்ஸ் பாருங்கள், இந்த லென்ஸ் ஆஃப் 3 triangles ஆர் கிவன். ஸோ மற்ற இங்கே 3 triangles இப்போ இங்கே C அப்படின்னு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எப்படி அதை கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா இந்த யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எஸ்ன்றது நம்ம பெரிமீட்டர் பை எஸ்ன்றது பெரிமீட்டர் பை 2, அதுதான் வந்து எஸ்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் ஏரியாவுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள் இருந்தது நம்மளுக்கு ஹைட் இன்ட்டு அண்ட் பிரெத் இன்ட்டு 1/2. ஓகேவா? ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள், ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி. ஸோ ட்ரையாங்கிளோட அந்த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள் பொறுத்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து வெரி பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு ஏரியாவை சப்டிவிஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட். ஓகே, அண்ட் மெஷர்மெண்ட் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னும் போது அதில் வந்து நம்ம ஒரு பேஸ் லைனை வந்து கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ இந்த பேஸ் லைன்லேருந்து ஒவ்வொரு லைன்ஸாக நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு கன்வீனியன்ட்டான ஸோ O1 O2 O3. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃப் செட்டு. ஸோ இது வந்து நம்மளோட ஏரியாவோட பவுண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி பிரித்து நிறைய ஃபார்முலாஸ் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ஒரு பேஸாக ஒரு லைன் எடுத்துக்கிட்டு கன்வீனியன்ட்காக நம்ம செட்ஸாக பிரித்து தட் மீன் ஆஃப் செட்ஸ்.
ஓகேவா. இந்த லைன்ஸ் எல்லாமே ஆஃப்செட் லைன்ஸ் அண்ட் கார்னரில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பவுண்ட்ரி லைன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட்டு போகிற மெத்தடுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஸோ இப்படி ஆஃப்செட்லேருந்து நம்ம பேஸ் லைன்லேருந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுறேன். மிட் ஆர்டினேட் ரூல், ஓகேவா, and then average ordinate, okay, and then trapezoidal and Simpsons, ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மிட் ஆர்டினேட் அண்ட் ஆவரேஜ் அண்ட் trapezoidal அண்ட் Simpsons ரூல், ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிட் ஆர்டினேட் ரூல். ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஜஸ்ட் இது எப்படி வந்தது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்மக்கிட்ட ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதோட பேஸ் லைன் நான் கொண்டு வந்துட்டேன், ஓகேவா. ஸோ பேஸ் லைன் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்செட் போட்டு நான் பிரிக்கிறேன். ஸோ ஓகேவா, நம்மளோட ஆப்செட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆப்செட்லேருந்து பட் இங்கே மிட் ஆர்டினேட் ரூல் அப்படின்றனால இங்கே டி. ஸோ எல்ன்றது நம்மளுக்கு டோட்டலான லென்த். ஸோ எங்கேருந்து நீங்கள் எங்கே கொண்டு வரீங்களோ ஸோ அதுதான் நம்மளோட எல் அண்ட் டி. ஸோ டி இங்கே எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ டின்றது என்னென்னா லென்த் ஆஃப் ஒன் இன்டர்வல். நம்மளுக்கு நம்ம ஆப்செட்ஸ் வந்து இப்படி பிரிச்சிருக்கோம். பட் அதோட இன்டர்வல் வந்து இந்த ஆப்செட்டோட மிட் பாயிண்ட்லேருந்து இந்த ஆப்செட்டோட மிட் பாயிண்ட். ஸோ அதுதான் நம்மளுக்கு டி, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ அதோட இன்டர்வலோட லென்த்து தான் நம்மளுக்கு எல் வந்து டோட்டல் லென்த். டின்றது இன்டர்வல் ஆஃப் த லென்த் ஆஃப் ஒன் இன்டர்வல். n அப்படின்றது நம்பர் ஆஃப் டிவிஷன். எத்தனை ஆப்செட் நீங்கள் போடுறதுக்கு அந்த டிவிஷன் வந்துருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு n, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஆப்செட். ஸோ இங்கேருந்து நம்ம ஆப்செட் கொண்டு போகிறோம். ஆப்செட் 2, ஆப்செட் 3, அதுக்கப்புறம் இது ஆப்செட் லாஸ்ட்டில் ஆப்செட். இது வந்து 0n. ஸோ இந்த ஆப்செட் வந்து 0n-1. ஸோ அதே போல் நம்ம இன்டர்வல் டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த எல், ஓகேவா. ஸோ இந்த மிட் ஆர்டினேட் ரூல் வந்து எப்படின்னா ஒரு அசம்ஷன்ஸ் தான். இந்த பவுண்ட்ரிஸை வந்து எங்கெங்கே எக்ஸ்ட்ரிமெண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே ஆப்செட்ஸ் வரும், இந்த ஆர்டினேட்ஸாக பிரித்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸாக கொண்டு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. இதுதான் மிட் ஆர்டினேட் ரூலோட பேசிக்கானது. பார்த்திங்கனாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பேஸ் லைன்ஸை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் ஆஃப் டிவிஷனாக அவங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டினேட்ஸ் வந்து மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்லேருந்து கொண்டு போய் நம்ம டிவிஷனாக பண்ணி அந்த ஏரியா கண்டுபிடிப்போம். ஸோ எல்லாத்துக்குமே ஏரியா ஃபார்ம்லாம் இங்கே என்ன அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆர்டினேட் இன்டூ லென்த் ஆஃப் பேஸ், ஓகேவா. ஸோ ஆவரேஜ் ஆர்டினேட் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏரியா, ஸோ நம்மளோட ஆவரேஜ் ஆர்டினேட், ஓகேவா. இதுதான் ஆவரேஜ் ஆர்டினேட். அண்ட் தென் நம்மளோட டோட்டலான ஆவரேஜ் எங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ அதனால வந்து நான் இந்த ஆப்செட்டெலாம் நிறுத்திக்கிறேன், ஓகேவா. ஏன்னா இங்கே தான் அந்த டிஸ்டன்ஸ் முடியும். ஸோ அப்போ நான் என்ன ஏன்னா இது வந்து மிட் ஆர்டினேட் ரூல்ன்றனால நம்ம டீன்றது அது இன்டர்வலோட லென்த் அப்படின்றனால ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா ஆர்டினேட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் ஆர்டினேட்க்கு முன்னாடி ஆர்டினேட் வரைக்கும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதே போல் இங்கே வந்து 10n இருந்துச்சுன்னா நீங்கள் 9 வரைக்கும் தான் கொண்டு போவீங்க. ஸோ அப்போ இங்கே 9 வரும், ஓகேவா. தட் மீன் n-1, ஓகேவா. ஸோ இப்போது இதுதான் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் ஆர்டினேட் எல், ஓகேவா, லென்த் ஆஃப் பேஸ். ஸோ நம்மளுக்கு இந்த டோட்டலான இந்த எல்லோட வேல்யூ என்னன்னு தெரியணும் ஒரு சைட். அப்போ தான் நம்மளோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ எல்லோட வேல்யூ வந்து என்ன, ஸோ இங்கே இருக்குது எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கோ அத்தனை டிவிஷன் இன்டூ டி அப்படி தான் நம்ம மெயினாக போட முடியும், ஓகேவா. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல் வேல்யூ கிடைக்கும். பட் ஸோ இது வந்து மிட் ஆர்டினேட் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்வல்ஸோட லென்த்து மட்டும் தான் நம்மக்கிட்ட டியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த லாஸ்ட் ஆஃப்செட்டை நம்ம கன்சிடர் பண்ணாமல் இந்த ஆஃப்செட் வரைக்குமே நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எல் இஸ் ஈக்குவல் டு n-1d, ஓகேவா. ஸோ நீங்கள் ஆவரேஜ் ஆர்டினேட் எடுக்கும் போதும் n-1 அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ அதே போல் எல்லோட வேல்யூவும் n-1d, ஓகேவா. ஸோ இப்போது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்த ஆர்டினேட் ஆவரேஜில் இருக்கிறதும் ஸோ இங்கே எல் வேல்யூவில் இருக்கிறதும் கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜஸ்ட்டு சம்மேஷன் இன்டூ டி, ஓகேவா. நம்மளோட சம்மேஷன் ஆஃப் ஆப்செட் இன்டூ டி, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு நிற்கும். ஸோ இதுதான் மிட் ஆர்டினேட் ரூலோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தட் போகிறோம், ஆவரேஜ் ஆர்டினேட் ரூல். ஸோ இதுவும் அதே போல் தான் ஒரு ஏரியா இருக்குது. நான் வந்து அதில் வந்து ஒரு பவுண்ட்ரிஸை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம பேஸ் லைனை கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆர்டினேட்ஸாக பிரிக்கிறேன், ஓகேவா. அந்த ஆப்செட்ஸாக பிரித்து
அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நான் வந்து அதை வந்து பேஸ் டிவிஷன்ஸாக கொண்டு போகிறேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் வந்து நம்மளுக்கு சேம் தான், என்ன லென்த் ஆஃப் பேஸ் லைன் தான். அதே டி வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஒன் இன்டர்வல். ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்சைட்டுக்கு இன்டர்வல் எடுப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் மிட் ஆர்டினேட் ரூலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மிட் பாயிண்ட்டுக்கு இருந்தது. இங்கே வந்து டேரெக்டாக ஆப்சைட்டோட லென்த் தான், ஆப்சைட்டோட இன்டர்வல் லென்த்து தான். ஓகேவா? ஸோ அப்போ டி நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இப்போது என்ன அதே தான், எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆர்டினேட் இன்டூ எல். ஓகே, லென்த் ஆஃப், ஓகேவா, பேஸ் லைன். ஸோ அப்போ எல் வந்து இங்கே என்ன வரும், நம்ம டோட்டலாக எல்லாமே நம்மளுக்கு எல். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், என் இன்டூ டி. ஓகேவா? இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்றனால டோட்டலாக நம்மளுக்கு லாஸ்ட் ஆஃப் சைட் வரைக்குமே நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல் வந்து எனக்கு என் இன்டூ டி. ஸோ இப்போது ஆவரேஜ் ஆர்டினேட் நான் கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். நாம் ஜீரோ ஆர்டினேட், நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஜீரோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட் லென்த்லேருந்தே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கறனால டோட்டலாக அந்த சம்மேஷன், அந்த டோட்டல் ஆஃப்செட் பை என் ப்ளஸ் 1 நம்ம ஜீரோவையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கணும் எங்கன்னா ஆவரேஜ் ஆர்டினேட் ரூலில். ஸோ நீங்கள் ஆவரேஜ் அப்படின்றனால சம்மேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு போடக்கூடாது, இல்லைனா ஆப்சைட்ஸ் அப்படின்னு போடக்கூடாது. ஸோ இங்கே நீங்கள் ஜீரோ ஆர்டினேட்டும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் n + 1. ஓகேவா? ஸோ இன்டூ எல். ஓகே, இது நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன, n இன்டூ டி இன்டூ சம்மேஷன் ஆஃப் ஆப்சைட்ஸ் பை n + 1. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவே தான், ஜஸ்ட் இங்கே இந்த நொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறேன். சம்மேஷன் ஆஃப் ஆப்சைட்ஸ் பை n + 1 இன்டூ nd. தட் மீன் எல்லோட வேல்யூ தான் nd. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ஆப்சைட்ஸோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரபிசாய்டல் ரூல். ஸோ இதுலேயும் அந்த எல்லாத்துலேயுமே ஒரு அசம்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு ஃபிகர் இருந்தாலும், ஸோ நீங்கள் அதை இந்த மாதிரி பிரித்து ஒரு பேஸ் லைனாக பண்ணி அதை ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் பிரித்து தான் நீங்கள் வந்து அந்த ஏரியா கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, a rule is based on assumption that a figure is trapezoidal. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த லென்த்தில் நம்ம பிரித்த எல்லாமே ஒரு ட்ரபிசாய்டல் ஃபிகர் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு ட்ரபிசாய்டல். அந்த மாதிரி நான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரூல். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். மற்ற ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓன்றது நம்மளுக்கு வந்து என்ன, ஆப்செட்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆப்செட்ஸ். நம்ம எங்கிட்ட இருக்க ஒரு ஏரியாவை நான் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். இதை நான் ட்ரபிசாய்டலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் எல் டோட்டலாக வந்து எனக்கு பேஸ் லைன் வந்து எல். இந்த டீன்றது அந்த டிவிஷன்ஸை வந்து நான் அந்த டிவிஷனோட லென்த், அந்த ஆப்சைட் டிவிஷனோட லென்த். ஸோ இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரபிசாய்டலாக நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லாஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரபிசாய்டலில் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன வரும், இந்த என்ன நம்மளுக்கு ட்ரபிசாய்டலில் ஏரியாவை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், டாப் வித் ப்ளஸ் பாட்டம் வித் பை 2 அதுதானே, இன்டூ நம்மளோட டி. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ட்ரபிசாய்டலோட ஃபார்முலாவை சொல்லுவோம். இந்த டாப் வித்து, ஸோ இது எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ட்ரபிசாய்டல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இது பி, இது கேபிட்டல் பி, ஸோ இது டி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து டாப் வித் பி ப்ளஸ் பி பை 2 இன்டூ டி. ஸோ இதுதான் நம்ம ட்ரபிசாய்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு ட்ரபிசாய்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் டாப் வித் பார்த்தீங்கன்னா ஆஃப்சைட் 0 0, அப்புறம் 0 1 பை 2, அதுக்கப்புறம் டி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம அசம்ஷன்ஸ் தான். பட் இது கரெக்டான ஃபார்முலா இல்லை. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் வரும். பட் இவங்க இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே போல் தான் செகண்டுக்கு வந்து என்ன வரும், ஆப்செட் 1 ப்ளஸ் ஆப்செட் 2 பை 2 இன்டூ டி. ஓகேவா? ஸோ அதே போல் ஆப்செட் 2 அப்புறம் ஆப்செட் 3 அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்சைட்க்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ டேரக்ட் லாஸ்ட் நம்மளுக்கு என்ன வருது, ஏரியா n இஸ் ஈக்குவல் டு, ஸோ முன்னாடி இருக்க ஆப்சைட், ஸோ அப்போது ஆப்செட் n மைனஸ் 1 ப்ளஸ் ஆப்செட் n, அதான் லாஸ்ட் ஆப்செட். ஓகேவா? ஸோ இன்டூ டிவைடட் பை 2 அப்புறம் இன்டூ டி. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு பேசிக்காக லாஸ்ட்டில் கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ டோட்டல் ஏரியா, ஸோ ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. A1 இது வந்து என்ன எடுத்துக்கலாம், A1 A2
அண்ட் A3 அப்படின்ட்டு AN வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டோட்டல் ஏரியா தான் நம்மளுக்கு ஆன்சராக தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு D காமனாக இருக்குது. ஸோ Dயை வெளியே எடுத்துட்டேன். ஸோ இதில் என்ன நம்மளுக்கு வந்து ரிமைனிங்காக நிற்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஆஃப் செட்டில் இருக்க 0 இந்த லாஸ்ட் ஆஃப் செட்டில் இருக்க 0 தான் நம்மளுக்கு நிற்க போகுது. ஸோ அப்போ என்ன வரும்? 0 plus 0n first offset and last offset by 2 plus summation of remaining offset. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரிமைனிங் ஆன் ஆஃப்செட்டோட சம்மேஷன் இன்டூ D. ஸோ D வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெப்பிசாய்டல் ரூலோட ஃபார்முலா. ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து சில புக்ஸில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் எழுதுகிறேன். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு D/2 அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே 2 காமனாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2வை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதை அந்த 2வை வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ A இஸ் ஈக்குவல் டு D/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம 0 ஆஃப்செட், ஃபஸ்ட் ஆஃப்செட், அப்புறம் லாஸ்ட் ஆஃப்செட் ப்ளஸ் 2. அதுக்கப்புறம் நம்மளோட ரிமைனிங் சம்மேஷன். தட் மீன் அந்த 0n-1 வரைக்கும், 0 1லேருந்து 0n-1 வரைக்கும். பிகாஸ் நம்ம இங்கே இருக்க 2 மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆனால் இங்கே வந்து 2 இல்லை. ஸோ அதனால தான் இங்கே டிவைட் இன்டூ 2 பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ சில புக்ஸில் இந்த மாதிரியும் இருக்கும். பட் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏரியா இஸ் ஈக்குவல் டு D/2. ஓகேவா? இன்டூ ஃபஸ்ட் ஆஃப்செட், அப்புறம் லாஸ்ட் ஆஃப்செட். ஓகேவா? ப்ளஸ் 2 ரிமைனிங் ஆஃப்செட் சம்மேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெப்பிசாய்டல் ரூலோட ஃபார்முலா. ஓகே, ஸோ ஜஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? D/2 இன்டூ ஃபஸ்ட் ஆஃப்செட் ப்ளஸ் லாஸ்ட் ஆஃப்செட் ப்ளஸ் 2 இன்டூ ரிமைனிங் சம்மேஷன், ரிமைனிங் ஆஃப்செட் சம்மேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த எனி ஃபிகர். ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் அதை நம்ம வந்து ட்ரெப்பிசாய்டலாக பிரித்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சிம்சன்ஸ் 1/3 ரூல். ஸோ இதிலே வந்து 2 மெத்தட் இருக்குது நம்மளுக்கு. நான் பட் இங்கே 1/3 ரூல் மட்டும் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. நான் உங்களுக்கு 3/8 மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதையும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுலேயும் வந்து என்னென்னா, இந்த பவுண்ட்ரிஸை வந்து நம்மளுக்கு ஆர்டினேட்ஸாக பிரித்து ஒரு பேரபோலிக் கர்வ்ஸாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி நம்ம வந்து அதோட ஏரியாஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிம்சன்ஸ் ரூலோடது. ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்கன்னா, அது மினிமமாக வந்து உங்களுக்கு 2 டிவிஷன்ஸ் இருக்கணும், டிவிஷன்ஸ் 2 இருக்கணும், அண்ட் ஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு 3 இருக்கணும். ஸோ ஈவனான டிவிஷனும் இது கொஷனில் கேட்பாங்க. ஸோ ஈவன் டிவிஷன்ஸும் ஆட் ஆர்டினேட்ஸும் இருக்கணும். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு தெரியும். இந்த ஆட் ஆர்டினேட்ஸ் இருக்குது அண்ட் டிவிஷன் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி இருக்கிற வேல்யூஸை நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா டிவிஷன்ஸ் வந்து 2 இருக்கணும், அண்ட் தென் ஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆர்டினேட்ஸ் இருக்கும். தட் மீன் ஆப்செட்ஸ் தான். ஓகேவா? அதான் அதே போல் எப்போ அது வேலிடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும், இந்த மாதிரி ஆர்டினேட்ஸ் வந்து ஆடாக இருக்கும் போதும், ஆப்செட்ஸ் ஆடாக இருக்கும் போதும், அண்ட் டிவிஷன்ஸ் வந்து ஈவனாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு இது வந்து வேலிடாக இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே பேரபோலிக் அப்படின்ற அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த பேரபோலிக்கான அந்த ஃபார்ம்லாம் எடுத்து இந்த வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிறதுக்கு இந்த வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிவிஷன் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பலாம் இது நான் உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது தேவையும் இல்லை. நம்மளுக்கு தேவை அந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான். அதுக்காக இதுக்கு தேவையில்லாமல் நம்ம பண்ணுவோம். எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற உங்களுக்கு புரியலைன்னா ஜஸ்ட் இந்த ஸ்லைடை நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஏரியாக்கான ஃபார்முலா தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. D/3. ஸோ அதனால தான் இது 1/3னால D/3 அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்டூ D/3 இன்டூ ஃபஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் 4 இன்டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆர்டினேட்ஸ். ஓகேவா? அண்ட் 2 இன்டூ ஈவன் ஆர்டினேட்ஸ். ஸோ எப்படி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் எழுதுகிறேன். D/3 இன்டூ ஃபஸ்ட் ஆர்டினேட் அண்ட் லாஸ்ட் ஆர்டினேட்டோட ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ் 4 இன்டூ நம்மளோட ஆட் நம்பரில் இருக்கிற அந்த ஆர்டினேட்ஸ். ஓகேவா? அண்ட் ப்ளஸ் 2 இன்டூ ஈவன் நம்பரில் இருக்க ஆர்டினேட்ஸ்.
ஓகேவா? ஸோ இதுதான் சிம்சன்ஸ் 1/3 ரூலோட ஃபார்முலா. இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 0 0 0 ஏன் அப்படிலாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதுக்கப்புறம் 4 இன்ட்டு ஆட் நம்பரில் இருக்க ஆர்டினேட்ஸ் அண்ட் 2 இன்ட்டு ஈவன் நம்பரில் இருக்க ஆர்டினேட்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரபீசாய்டல் ரூலும் அண்ட் தென் சிம்சன்ஸ் 1/3 ரூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3/8 ரூலை விட. பட் இதுதான் வந்து மெயினாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க நீங்கள் எஸ்எஸ்சி பேப்பர் 2ல் போனீங்கன்னா. ஸோ ரெண்டுத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ், ட்ரபீசாய்டலில் வந்து ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது சிம்சன் ரூல் கண்டுபிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரபீசாய்டலில் மற்ற 2 விட கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அது வந்து அப்ராப்ரியேட் ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட் ரிசல்ட் தான் இருக்கும். ஆனால் அது சிம்சன்ஸ் ரூல் போட்டிங்கன்னா அதை கம்பேரை விட நியர்பையான அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே. பட் இதில் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய வந்து கால்குலேஷன் ஒர்க் போட வேண்டியது இருக்கும், அதில் ரொம்ப ஈஸி. ஸோ அந்த வகையில் வந்து ட்ரபீசாய்டல் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. பட் ரிசல்ட் வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சன்ஸ் 1/3 ரூல் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் வந்து 1/3 மட்டும்தான் ஸ்லைடில் ஆட் பண்ணியிருக்கேன். 3/3 வந்து ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே தான் A இஸ் ஈக்குவல் டு 3D/8 அப்புறம் ஃபஸ்ட்டு ஆஃப்செட் ப்ளஸ் லாஸ்ட் ஆஃப்செட் ப்ளஸ் 3 இன்ட்டு ரிமைனிங் ஆஃப்செட் நினைக்கிறேன். பட் எதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து சிம்சன்ஸ் 3/8 ரூலோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் வந்து ஒன்றுமே கிடையாது, ஃபார்முலா மட்டும். இந்த 2 ஃபார்முலா தான் நிறைய டைம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாவும் கூட. calculation of volume of various quantities are done various purpose, எதுக்கு பிளானிங் டிசைனுக்காக. ஸோ ட்ரபீசாய்டல் ஃபார்முலா ஆர் ஆவரேஜ் என் ரூல். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃபார்முலா. இல்லை வால்யூம்ன்றனால இதில் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட ஆர்டினரி இந்த ஃபார்முலாவில் இன்னொரு ஒரு டைமென்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பை டி, ஓகேவா, இன்டூ டி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து வால்யூம். ஸோ இதில் நம்மளுக்கு ஆன்சர் வர்றது எல்லாமே மீட்டர் க்யூப் இல்லைனா கிலோமீட்டர் க்யூப் அதில் வரணும். முன்ன நம்ம பார்த்ததுக்கு ஏரியா. ஸோ அதில் யூனிட் எல்லாமே நீங்கள் மீட்டர்ஸ் ஸ்கொயரில் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஸ்மாய்டல் ரூல் ஆர் சிம்சன் மெத்தட் அப்படின்றது தான் இந்த ஃபார்முலாவோடது. ஸோ இதில் வந்து D/3. ஸோ அதே தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏரியா எல்லாமே நம்ம கிடச்ச ஏரியா வச்சு ஒவ்வொன்றா நம்ம எப்போயுமே கேல்குலேட் பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு ஏரியா வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஏரியா இன்ட்டு லாஸ்ட்டு அந்த டிவிஷனோட ஏரியா இன்ட்டு தட் மீன் ப்ளஸ் 4 இன்ட்டு அந்த ஈவன் ஏரியாஸ் 2 இன்ட்டு ஆட் ஏரியாஸ். அந்த சிம்சன்ஸ் ரூல் தான் ஆஃப்செட்டுக்கு பதிலாக இங்கே ஏரியா போட்டிருக்காங்க, இங்கே D/3. ஓகேவா? அண்ட் அகெயின் வந்து ட்ரபீசாய்டல் அதே ஃபார்முலா தான், இங்கே வந்து ஏரியாஸ் அண்ட் இன்டூ டி. ஸோ இது வந்து மீட்டர் க்யூப், அது வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சரி, நம்ம ஏரியாஸ் அண்டு வால்யூம்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். plumb of lines at 2 different places in ஜியோடெட்டிக் சர்வேயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன் அந்த வெர்டிக்கல் அந்த ப்ளம் லைன் தான் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா அந்த இன்டர்செக்ட் அட் த சென்டர் ஆஃப் த எர்த். ஓகேவா? ஸோ எப்படி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்மளுக்கு லெவல் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ப்ளம் லைன் வந்து இங்கேருந்து அந்த லெவல் சர்ஃபேஸ்க்கு வந்து பேரலாக இருக்கும். அதான் வந்து வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த சென்டர் ஆஃப் எர்த்துக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும் எங்கள் ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில். ஸோ நெக்ஸ்ட் இன் ஜியோடெட்டிக் சர்வேயிங் சம் ஆஃப் ஆல் த இன்டர்னல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் ஷுட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் greater than 180. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன் ட்ராவர்ஸ் சர்வேயிங் க்ளோசிங் எரர் மீன்ஸ். ஸோ க்ளோசிங் எரர்னா என்ன அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன்ஸ் எரர் இன் க்ளோசிங் எரர் ஆஃப் ட்ராவர்சிங் ஆப்ரேஷன்ஸ், ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பை விச் த ட்ராவர்ஸ் ஃபால்ஸ் டு க்ளோஸ். ஸோ சம்திங். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பி த ஆன்சர், ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பை விச் த ட்ராவர்ஸ் ஃபெயில்ஸ் டு க்ளோஸ். ஓகே, அதுதான் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் எரர். அண்ட் தென் பாயிண்ட் ஆஃப் இன்அக்சசபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிளெயின் டேபிள் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்அக்சசபிள் பாயிண்ட் வச்சு நம்ம போகிறது வந்து இன்டர்செக்ஷன். ஓகேவா? அண்ட் தென் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் ஆப்டிக்கல் ஸ்கொயர் இஸ் பேஸ்ட் ஆன். ஸோ அந்த ஆப்டிக்கல் இது வந்து நிறைய டைம் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஆப்டிக்கல் ஸ்கொயரோட அந்த ஒர்க்கிங் வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள்
ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்து எதுக்கு அந்த ரைட் ஆங்கிள் செட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு அப்படின்னா டபுள் ரிஃப்ளெக்ஷன் தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு இண்டெக்ஸ் மிரர் வந்து ஃபுல்லி சில்வரைஸ்டாக இருக்கும். அனதர் ஆஃப் வந்து நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஹரிசான் மிரர் வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஆஃப் சில்வரைஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்டிக்கல் ஸ்கொயர் பற்றியானது. ஸோ இந்த கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? லென்த் ஆஃப் இன்ஜினியரிங் செயின் அந்த மாதிரி சம்திங் இது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் கட்டர்ஸ் செயின் இஸ் 66 ஃபீட். ஓகேவா? இன்ஜினியரிங் செயின் தப்பு. அண்ட் இதுவும் கண்டிப்பாக இன்ஜினியரிங் கிடையாது, ரெவன்யூ செயினும் இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏரியான வால்யூம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னால தான் கொஞ்சம் நிறைய பேசியிருப்போம் இந்த வீடியோவில். பட் நல்லா ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.